இன்னைக்கு தமிழகத்துல நமக்கு தெரியும் கோவில் நிர்வாகம் என்பது அரசு கையில் இருக்கு. இந்த அரசும் இல்ல, இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய 1951 இருந்து வந்திருக்கக்கூடிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் கோவில் இருக்கு. அந்த HRMC சட்டம் அதற்கு உட்பட்ட விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அந்த நிர்வாக செலவுக்காக இந்த HRMC மூலமாக ஒரு கோவில்ல வரக்கூடிய வருமானத்துல 12% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், அதாவது 12% வந்து நிர்வாக செலவாக அரசு எடுத்துக்கொள்ளும். 4% வந்து ஆடிட் காஸ்ட், அதாவது கோயில் நடக்கக்கூடிய நிர்வாகம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு ஆடிட்டிங் வேண்டும், 4% எடுத்துக்கிறோம். 16% ஒரு கோயிலிருந்து வரக்கூடிய வருமானம் நேரடியாக அரசுக்கு சென்றுவிட வேண்டும் HRMC மூலமாக. மிச்சம் இருக்கக்கூடிய வருமானம் என்பது முழுவதும் அந்த கடவுளுக்காக, அந்த கோவில் எதற்காக அங்கே இருக்கிறதோ அதற்காக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நியதி. HRMC இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று சொல்வதை விட ஆரம்பத்தில் அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 12% நாம வந்து அவர்களுக்கு நிர்வாக செலவு கொடுத்து 4% ஆடிட்டிங் செலவு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட சமீபத்தில் RTIல பெறப்பட்ட ஒரு தகவலை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். கபாலீஸ்வரர் திருக்கோயில்ல HRMC நண்பர்கள் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. 270 பேர் அந்த மீட்டிங்ல பங்கேற்கிறாங்க. அந்த மீட்டிங்ல என்னெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. பட்டர் முறுக்கு ஒருத்தருக்கு 50 கிராம், டீ காஃபி, மத்தியான உணவு 270 பேருக்கு மினி மீல்ஸ், சாயந்தரம் 270 பேருக்கு ட்ரை குலாப் ஜாமுன், கடவுளுக்கே எல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியல, காராச்சேவை 50 கிராம், சாயந்தரம் டீ. ரொம்ப நிம்மதியா எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. இதற்கான செலவு எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு இந்த RTI டேட்டா வச்சு பாத்தீங்கன்னா கோவிலுடைய உண்டியல் காசு, அதாவது 12% நிர்வாக செலவு மாநில அரசுக்கு கொடுத்து 4% ஆடிட் செலவு 16% கொடுத்து நடக்கக்கூடிய அனைத்து செலவுகளும் கூட உண்டியலிலே கஷ்டப்பட்டு ஒரு பக்தாவி அங்க போய் வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிக்கக்கூடிய பணத்துல ஒரு பகுதியை உண்டியல்ல போடும். எத்தனையோ தாய்மார்கள் தன்னுடைய தாலியை போடுறத கூட நம்ம பார்த்திருக்கோம். இது எல்லா கோயிலையும் நம்ம பார்க்கிறோம். இந்த முறுக்கு சாப்பிடுறது, மிக்சர் சாப்பிடுறது கூட HRMC கமிஷனர் ஆபீஸ் நடக்குதுன்னா உண்டியல் காசு, அரசினுடைய காசு இல்ல. சரி, இந்த ஒரு கோயில் தான் அப்படின்னு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் பாத்தீங்கன்னா 50 பேருக்கு பக்கோடா 50 கிராம், மினி மீல்ஸ், சாயந்தரம் மிக்சர் டீ, அக்யஃபினா வாட்டர் பாட்டில், அதனுடைய செலவு உண்டியல் காசு. இல்லன்னா நீங்க சும்மா வந்து வேண்டுமென்றே பேசுவதற்காக 2 டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து பேசுறீங்க, வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க சில பேர் கேட்கலாம். அவர்களுக்காக ஒரு HRMC கமிஷனர் ஆபீஸ்ல அந்த டாய்லெட்டினுடைய சீட்டை மாத்துறாங்க, யூரோப்பியன் க்ளோசெட். அந்த சீட்டு மேல இருக்கக்கூடிய அந்த சீட்டு நம்ம கழிவறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சீட்டினுடைய காசு வந்து 12,400 ரூபாய். அதையினாச்சு அரசு செலவு பண்ணிச்சான்னு பாத்தீங்கன்னா அதையும் உண்டியல் காசு. அருள்மிகு நாடியம்மன் திருக்கோவில் பட்டுக்கோட்டை, அந்த பட்டுக்கோட்டை அந்த உண்டியல் காசுல இருந்து 12,400 ரூபாய் எடுத்து அங்க இருக்கக்கூடிய EO ரசீதுல கையெழுத்து போட்டு அந்த ஆபீசர் ரூம்ல இருக்கக்கூடிய டாய்லெட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சீட்டுன்னு சொல்லுவோம், டாய்லெட் சீட்டு, அதுவும் கூட கோவிலுடைய உண்டியல் காசுல இருந்து வந்திருக்கிறது.